நேர்களே, ஒரு மனிதன் காலையில் இயந்திரத்தில் சோம்பேறித்தனம் 3 வாட்டி 5 வாட்டி அலாரம் போட்டு ஏந்திரிக்கல, தூக்கம் வந்து கொண்டே இருக்கின்றது. சில பேருக்கு உடம்பும் உப்பிக்கொண்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஒரு மனிதன் ஜாதகத்தில் சனி எந்த ராசியில் இருந்தாலும், அதாவது எந்த பாவத்தில் இருந்தாலும், அதோட லக்னாதிபதி சேர்ந்து அதை பாபகிரகம் பார்த்தால், லக்னத்தில் பலகீன புதன் இருந்தால், 6ஆம் பாவத்தில் நீச்ச சனி இருந்தால், லக்னத்தில் நீச்ச சனி இருந்தால், விருச்சிக ராசி ஒரு ஜாதகருக்கு இருக்கு, அந்த ஜாதகத்தில் சனி நீச்சன் இருந்தால், இந்த மாதிரி பல ஆயிரம் காம்பினேஷன் இருக்குது. இந்த புதன் சனி சரியில்லை என்றால் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். இவர்களை பார்த்தால் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சில நேரம் அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்து அப்படியே படுத்துக்குவாங்க. எங்கே பார்த்தாலும் படுத்துக்குவாங்க. சில பேர் தரையிலேயே படுத்துக்குவாங்க. இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் இங்கேருந்து அம்மா ஏஞ்சி விடுறாங்க, அங்கே போய் படுத்துக்கிறான். 99% இவங்களுக்கு எல்லோருக்கும் சுக்கிரன் பாதிச்சிருக்கும். உச்சமாக சுக்கிரன் இருந்தாலும் பாபகிரகம் பார்க்கும், பாபகிரகத்துடன் இருக்கும் அல்லது ராகுவுடன் இருக்கும். இதில் முக்கியமான பார்ட் திரும்பி சொல்கிறேன், புதன் சனி சுக்கிரன். அதுக்கப்புறம் சந்திரன், சந்திரனின் நிலைமை, சந்திரனின் ராசி, இதையெல்லாம் கவனிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், 99% இவங்க வீட்டுக்கு கிழக்கு வாசலாக இருந்தால் தென் கிழக்கு வாசல் இருக்கும். சோம்பேறிகளுடைய வீட்டுடைய வாசல் சொல்கிறேன், தென் கிழக்கு இருக்கும். வடக்கில் இருந்தால் வடமேற்கு இருக்கும், மேற்கில் இருந்தால் தென்மேற்கு இருக்கும், தெற்கில் இருந்தால் தென்மேற்கு இருக்கும். இவங்க ரொம்ப அதிகமான சோம்பேறிகள் அப்படின்னு சொல்லலாம். 4:30 மணிக்கு அலாரம், 5:30 மணிக்கு அலாரம், 6:30 மணிக்கு அலாரம், 7:30 மணிக்குன்னா 8 தான் ஏந்திருக்கிறது. ஆனால் 4 அலாரமும் ஆஃப் பண்ணுவாங்க. இவங்களுக்கு படுக்கிற திசை சரியில்லை. என்ன பண்ணால் இவங்க சரியாவாங்க? ஃபஸ்ட்டு இவங்களுக்கு படுக்கும் பொழுது ரூம் தென்கிழக்கு இருக்கக்கூடாது. வேறு எந்த ரூமில் வேணாலும் படுக்கலாம். வடமேற்கு கார்னரில் போய் படுக்கக்கூடாது. வடமேற்கு கார்னரில் போய் படுக்கக்கூடாது. அது தென்மேற்கில் இருக்கலாம், வடகிழக்கில் இருக்கலாம், தெற்கு மத்திய பகுதி இருக்கலாம், வடக்கு சென்டராக இருக்கலாம். இவங்க டார்க் கலர் யூஸ் பண்ணக்கூடாது. இரவு நைட்டு லேட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. தினமும் பகவான் சிவன், பகவான் சூரியனை பூஜை செய்ய வேண்டும். ரொம்ப அதிகமாக சுட சுட தண்ணியில் குளிக்கக்கூடாது. வார்ம் வாட்டரில் தான் குளிக்கணும். அதுக்கப்புறம் சாப்பாடில் ரொம்ப ஸ்பைசியான சாப்பாடு சாப்பிடக்கூடாது. தன்னுடைய லக்னாதிபதியும் 5ஆம் பாவத்தின் அதிபதியின் ரத்தினத்தை அணிய வேண்டும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் எல்லோரும் சோம்பேறித்தனத்தை விட்டு காலைல சுறுசுறுப்பாக ஏஞ்சிட்டு தன்னுடைய வேலையை முடிப்பீர்கள். நன்றி, வணக்கம்.